Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering collegeல படிச்சிட்டு இருக்கவங்களுக்காக கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். Fourier series, Fourier transforms, differential calculus, matrices அப்படி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து சில ஃபார்முலா கொடுத்து அதை சில ப்ராப்ளம்ஸ் எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதனால நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், வெரி பேசிக் டெஃபினிஷன் இதான். L of f of t is equal to integral 0 to infinity e raised to minus st f of t dt equal to அது function of s தான் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் எப்படி இருக்கும்? function of s தான் இருக்கும். கீழே உள்ள இதுல இந்த டேபிள்ல ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இது ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். L of t power n is equal to அதுவும் நம்மளுக்கு ரொம்ப frequent யூஸ் ஆகும். அதுவே எழுதிக்கலாம். L of t power n equal to L of t power n equal to n factorial by s power n plus 1. இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு ரொம்ப frequent நிறைய இடத்துல யூஸ் ஆகும். e power at na 1 by s minus a, e power minus at 1 by s plus a, sin at a by s square plus a square, cos at s by s square plus a square, cos h at s by s square minus a square, sin h at க்கு a by s square minus a square. ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா சைனுக்கு நியூமரேட்டர்ல a வரும், கிளாஸுக்கு நியூமரேட்டர்ல s வரும். இதுல வெறுமனே cos 80 sin 80 இருந்தனா பிளஸ் வரும் டினாமினேட்டர்ல, இங்க h க்கு டினாமினேட்டர்ல மைனஸ் வரும். அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, L of t power n is equal to n factorial by s power n plus 1, L of 1 is equal to 1 by s. இந்த 8 ஃபார்முலாலயும் நம்ம ரொம்ப தெளிவா இருந்தோம்னா நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்கேன், இதை எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல கண்டினியூஸா ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போறேன். சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. பாருங்க, ஒவ்வொரு ப்ராப்ளமா ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. L of e power 2t plus 3 e power minus 5t equal to L of e power 2t plus 3 L of e power minus 5t equal to L of s க்கு L of e power at க்கு நமக்கு ஃபார்முலா என்ன? 1 by s minus a. அப்போ 1 by s minus 2. e power minus at னா இங்க என்ன வரும்? s plus a. அப்போ plus s minus a ல 2. இங்க e 2a இருக்கிற இடத்துல 2 இருக்கு இல்லையா? s minus 2. அப்போ plus 3 by e power minus 5t க்கு என்னது? 1 by s plus a. s plus 5. இதான் ஆன்சர். இவ்வளவுதான், இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணணும்னு இல்ல. அடுத்தது பாருங்க, L of 3 e power 5t plus 5 cos t கொடுத்திருக்கு. பிரிச்சு எழுதிக்கலாம். L of 3 e power 5t 3 e power 5t plus L of 5 cos t equal to 3 L of e power 5t plus 5 L of cos t equal to 3 into L of e power 5t na 1 by s minus 5 plus 5 into s by s square plus 1. ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பக்கத்துல எழுதி காட்டுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. L of cos at equal to s by s square plus a square. சரியா? இதான் ஃபார்முலா. இங்க cos t இருக்கு, அப்ப a இருக்கிற இடத்துல நமக்கு 1 இருக்கு, அப்ப s by s square plus 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப இதை 3 by s minus 5 plus 5s by s square plus 1 அப்படின்னு நம்ம என்ன செய்திடலாம்? போட்டுடலாம். சரிதானா?
அடுத்தது L of sin height 60 இதெல்லாம் போட்டோம் அதை அழிச்சுக்குவோம் அப்ப நமக்கு எழுதுறதுக்கு கூட ஒண்ணு கூட எல்லாம் கிடைக்கும் சரியா L of sin height 60 plus 3 e power minus 5t plus cos 5t plus cos 5t சரியா equal to L of sin height 60 plus 3 L of e power minus 5t plus L of cos 5t சரியா equal to L of cos height 80 என்ன அப்படினு ஃபார்முலா பாருங்க L of cos height 80 is equal to s by s square minus a square s by s square minus என்னது a square சரியா அப்ப இதுல என்ன வரும் இதுல s square by s by s square minus 6 square plus 3 into L of e power minus 80 equal to 1 by s plus a சரியா அப்ப 1 by s plus 5 plus L of cos 80 நமக்கு ஃபார்முலா என்ன s by s square plus a square அப்ப இங்க என்ன வரும் sorry not 5 it is s s by s square plus 5 square அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க s by s square minus 36 plus 3 by s plus 5 plus s by s square plus 25 சரிதானா இவ்வளவுதான் ஆன்சர் ரைட்டா அடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க L of sin square 2t இருக்கு L of இந்த ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் என்ன படிச்சாலுமே வாட் எவர் இட் பி எது படிச்சாலுமே நம்மளுக்கு கட்டாயமா ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா ஃபுல்லா தெளிவா இருக்கணும் இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா அது டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஃபார்முலா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் கட்டாயமா டவுன்லோட் பண்ணி படிச்சிருக்கேன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து திரும்ப 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 படிச்சிருங்க எத்தனை தடவை ரிப்பீட்டடா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகும் இப்போ sin square 2 theta அல்லது sin 2 theta is equal to cos square theta is equal to 1 plus cos 2 theta by 2 இதுல sin தான் கேட்டிருக்கு அடுத்து cos கேட்டிருக்கு sin square 2 theta is equal to 1 minus cos 2 theta by 2 சரியா sin square theta is equal to என்னது 1 minus cos 2 theta by ஸ்கொயர்ல நமக்கு லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவைலபிலிட்டி இல்ல வெறுமனே sin cosனா நமக்கு என்ன செய்யும் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம போட முடியும் அப்போ sin square theta is equal to 1 minus cos அப்போ L of sin square 2t equal to L of the formula இங்க theta இருந்தா இங்க 2 theta அப்ப இங்க ஏற்கனவே 2 theta இருக்கு அப்ப அங்க என்ன வரும் 4 theta வரும் அப்ப 1 minus cos 4t by 2 1 minus cos 4t by 2 அப்போ equal to 1 by 2 காமன் இந்த 1 by 2 காமன் எடுத்துருங்க மிச்சம் என்ன இருக்கு L of 1 minus L of cos 2t L of 1 minus L of cos 2t L of 1 is equal to என்னது 1 by s L of cos 80 ஃபார்முலா என்னது ஒவ்வொன்றுத்துக்கு நான் ஃபார்முலா எழுத காரணம் அந்த ஃபார்முலா எழுதிட்டே வரும்போது இது மனப்பாடம் ஆயிட்டே இருக்கும் L of cos 80 is equal to என்னது s by s square plus a square அப்போ 1 by 1 by s minus s by s square plus so this is our சரியா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அது உங்க இஷ்டம் so s square plus 4 minus s square equal to s square cancel ஆயிடும் அப்போ 4 by 2s into s square plus 4 இங்க 2 cancel ஆயிடும் 2 by s into s square plus 4 இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சரியா அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க நெக்ஸ்ட் L of cos square 3t L of என்னது cos square
3t. Cos square 3t இந்த இருக்கு formula. L of cos square 3t equal to L of 1 plus cos, இங்க theta இருந்தா அங்க 2 theta இருக்கு. அப்ப இங்க 3t இருந்தா அதோட 2 பங்கு இருக்கும். Plus cos 60 by 2 equal to 1 by 2 into L of 1 plus L of cos 60 equal to 1 by 2 into L of 1 எவ்வளவு 1 by s. அடுத்தது L of cos theta எவ்வளவு இந்த இருக்கு என்னது s by s square plus s square. அப்ப s by s square plus எவ்வளவு 36. இதை LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அல்லது அப்படியே வச்சுட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். ரைட்டா? அடுத்தது பாருங்க sin cube cos cube இருக்கு. அப்ப sin cubeக்கான ஃபார்முலாவும் cos cubeக்கான ஃபார்முலாவும் நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கலாம். sin cube x is equal to sin cube x equal to 3 sin x minus sin 3x by 4. Cos cube x equal to 3 cos x plus cos 3x by 4. சரிதா? இதான் ஃபார்முலா. sin cube x is equal to cos cube x is equal to. சரிதா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. 3 sin x minus sin 3x by 4. அடுத்தது பாப்போம். இப்போ L of sin cube 2t. இப்போ L of sin cube 2t equal to L of sin cube 2t equal to L of the formula. இங்க என்ன இருக்கு 2t இருக்கு, அத வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 3 sin 2t minus sin, இங்க x இருந்தனா இங்க 3x, அப்ப இங்க 2x இருந்ததுனா இங்க x னா இங்க 3x, அப்ப இங்க 2t அப்படினா இங்க 3 into 2t எவ்வளவு வந்துரும் 6t வந்துரும். சரியா? 6t by 4 equal to 1 by 4 outside எடுத்துக்கோங்க. 1 by 4 outside எடுத்துட்டீங்கன்னா 3 into L of sin 2t minus L of sin 60. சரியா? அப்ப என்ன வரும்? L of sin ax equal to a by s square plus a square equal to 1 by 4 into 3 into 2 by s square plus 4 minus 6 by s square plus 36. So இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதும் அப்படியே வச்சுக்கிறதும் உங்கள் இஷ்டம். 1 by 4 into 6 by s square plus 4 minus 6 by s square plus 36. சரியா? இது என்னது? L of sin cube 2t நான் போட்டிருக்கேன். L of sin cube 2t. அடுத்தது L of cos cube 2t போடுவோமா? L of cos cube 2t. தொடர்ந்து அடுத்து நான் என்ன செய்ய போறேன்? லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். அதனால கண்டினியூஸா நம்ம கூட டிராவல் பண்ணுங்க, அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப L of cos cube 3t equal to that cos cube x க்கு ஃபார்முலா L of 3 cos x. x இருக்கிற இடத்துல நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு? 3t இருக்கு. அப்ப 3 cos 3t plus cos 3x. இங்க x னா இங்க 3x. அப்ப இங்க ஏற்கனவே 3x னா அத 3 ஆல பெருக்கிடணும். 9x by 4 equal to 1 by 4 into L of 3 cos 3t plus L of cos 90. L of cos 90. சரியா? அப்ப 1 by 4 3 into s by s square plus 9 plus 9 sorry plus cos க்கு நமக்கு என்னது? s by s square plus a square. அப்ப s by s square plus 81. s square plus என்னது? 81. சரியா? இவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுக்கு மேல நீங்க சிம்பிளிஃபை பண்றதும் அப்படியே வச்சுக்கிறதும் உங்களுடைய இஷ்டம். ரைட்டா?
இவ்வளவுதான். இது வந்து ரொம்ப ப்ரிலிமினரியா உள்ளது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம், லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல கண்டினியூஸா ப்ராப்ளம்ஸ் போட போறோம். அதில் கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் 2, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 ஈஸியா பண்றதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆயிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.